ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை, தசமி திதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். ஆ, எப்படி பாருங்க, இப்பதான் நமக்கு ஜனவரி 1ஆம் தேதி ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் சொன்னோம். அப்புறம் ஹாப்பி பொங்கல் சொல்லிட்டு இருந்தோம். இப்படி டக்குன்னு ஒரு லாஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில நம்ம இருக்கோம். நாட்கள் ரொம்ப சீக்கிரமா போகுது. ஸோ நம்மளுமே என்னன்னா ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நமக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் மனசுல பலவிதமான கனவுகள் இதோட தான் நம்ம நாளை தொடங்குறோம். நவக்கிரகங்கள் நமக்கு என்னைக்குமே ஒரு அனுகூலத்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே நல்ல நாளா இருக்கு. ஒரு குரு வாரத்தில் உங்களுக்கு குருவின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. இன்னைக்கு அன்னதானங்கள் பண்ணுங்க. ஒரு வியாழக்கிழமையில அன்னதானம் பண்ணும் பொழுது இந்த கிரகங்களினுடைய தோஷம் போகும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கும், இல்ல ஆஃபீஸ் போறோம், ஏதாவது ஒரு எரிச்சல், கோவம் யார் மேலயாவது இருக்கும், இல்ல வீட்ல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு மனச சஞ்சலப்படுத்திக்காம, சங்கடப்படுத்திக்காம இருக்கணும்னா, இந்த அன்னதானங்கள் நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். முடிஞ்ச வரையில் அன்னதானம் பண்ணுங்க. ஒரு 2 பேருக்காவது பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா, ஒரு அரிசிய கொண்டு போய் கோவில்ல குடுத்து தானத்த செய்யலாம். ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பான நாள். நம்ம சம்டைம்ஸ் சொல்லுவோம் தெரியுமா, ரொம்ப டயரிங் டேங்க. எப்படி எனக்கு வேலை இருந்தது, நான் எனக்கு இன்னைக்கு எப்படி நேரம் போச்சுன்னே தெரியலன்னு. ஸோ ஆஃபீஸ் போங்க. கண்டிப்பா யாராவது 2 பேர் லீவ் போட்டிருப்பாங்க. எல்லா வேலையும் உங்க தலையில கட்டுவாங்க. வீட்ல லேடீஸ் உங்களுக்கு ஹெல்ப்பர் வரமாட்டாங்க. அந்த வேலையும் சேர்த்து நீங்க தான் பண்ணணும். அதனால இன்னைக்கு ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், நமக்கு வேலை சுமை அதிகம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ பை எண்ட் ஆஃப் த டே ஒரு 9 மணி 10 மணிக்கு அன்னைக்கு நைட் பார்த்தா, அப்பா இவ்வளோ நேரம் ஆச்சா? எனக்கு ரெஸ்ட்டே இல்லாம இன்னைக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்கும். பரவால்ல. ராத்திரி படுத்தா டக்குன்னு தூங்கிடலாம். எந்த விதமான ஒரு டேப்லெட்டோ, இல்ல ஐயோ எனக்கு தூக்கமே வரல அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம படுத்தோம் தூங்கணும்னு இருக்கும். தோ நமக்கு இன்னைக்கு ரொம்ப லென்த்தி டே, வேலையெல்லாம் நெறையா, வேலை பளு அதிகம்னா கூட எந்த விதமான மன சங்கடமோ, சஞ்சலமோ இருக்காது. என்ன ஃபிசிக்கலா உடல் ரீதியா நம்ம நெறையா நம்மளுடைய லேபர ஷெல் அவுட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு ஏதாவது நம்ம பரிகாரம் உண்டா அப்படின்னா, எங்கெங்க வேலை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன பரிகாரம் நம்மளால கோயில்ல போய் பண்ண முடியும்ல. இன்னைக்கு குருவாரம் 1 மணி நேரம் மௌன விரதம் இருந்துரலாம். ஸோ 6-7 இருக்கலாம். இல்லைன்னா நம்ம ஈவினிங் 8-9 கூட மௌன விரதம் இருக்கலாம். மிதுன ராசி நேயர்கள், இன்னைக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறீங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு போறோமா, டின்னருக்கு போறோமா, செலவும் அதுக்கு தகுந்த மாரி இருக்க தான் போகுது. ஸோ மிதுன ராசி நேயர்கள் நல்ல நாள்லயே வெளியில போனா நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு பர்ஸ திறக்கிறதுக்கு முதல் ஆளா இருப்போம். அண்ட் நம்ம கூட வரதுங்க எல்லாமே கஞ்சங்களா தான் இருக்கும். பர்ஸே திறக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிடும்போதும் அவங்களுக்கும் தெரியும். நம்ம வந்தா தான் செலவு செய்வோன்ட்டுன்னு. ஸோ நல்லா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்றதுக்கு ஒரு டேயாக இருந்தாலும், செலவுகளும் நெறைய காத்திருக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு உங்க டேய பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு சின்னதா வெளியில பக்கத்து வீட்டுக்காரங்க ஷாப்பிங்க்கு கூப்பிட்டாங்க. அவங்க தான் வாங்க போறாங்க. நான் சும்மா கூட தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள விட பில்ல நீங்க தான் இன்னைக்கு நெறைய பார்க்க போறீங்க. ஸோ நீங்க என்ன மாரியான கடைக்கு போறீங்களோ போங்க. யார் கூட போறீங்களோ நீங்களும் உங்களுடைய வாலெட்ட ஃபில் பண்ணிக்கோங்க. இல்ல உங்க ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கடகராசி அன்பர்கள், நீங்க கடகராசி அன்பர்களுக்கு மனசுல ஃபுல்லா சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சில பேருக்கு பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். சில பேருக்கு அதாவது சில நேரங்கள்ல நம்ம சந்தோஷத்தை நாமளே தேடிக்கிறது தான். அடுத்தவங்க நம்மள சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கிறதே கிடையாது. அப்படி கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நீங்க தான் உங்களுடைய ஹாப்பினஸ தேடிக்க போறீங்க. இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு பழைய நினைவுகள்ல இருக்கலாம். இல்ல நம்ம வீட்ல ஒரு சாரிய தேடுறோம். இல்ல ஏதோ ஒரு பேப்பர தேடுறோம். சம்டைம்ஸ் நமக்கு கபோர்ட்ல இருந்து சில பழைய ஃபோட்டோலாம் டபக்குன்னு விழும். அதுவும் எப்போ நம்ம சின்ன வயசுல இருக்கக்கூடியது, இல்ல நமக்கு புடிச்ச பாட்டி கூட எடுத்த ஃபோட்டோ, இல்ல நம்மளுடைய அப்பா கூட எடுத்த ஃபோட்டோஸு. இந்த ஷேரிங் தி ஓல்டு மெமரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுங்களா? டக்குன்னு நம்ம உடனே இப்பல்லாம் என்ன பண்றோம், மொபைல எடுக்கிறோம். அத ஸ்கேன் பண்றோம். அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு உட்காந்து WhatsAppல அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புவோம். ஸோ இந்த மாதிரியான மெமரீஸ்ல வி ஹேவ் அவர் ஓன் ஹாப்பினஸ். அப்படி இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஷேரிங் ஆர் ஓல்டு மெமரீஸ் வித் ஆர் ரொம்ப ஃபாண்ட் பீப்பிள் அப்படிங்கும்பொழுது இந்த நாள் நல்ல நாள் தான். சிம்மராசி நேயர்கள், இன்னைக்கு சிம்மராசி நேயர்களுக்கு கொஞ்சம்
வெளியில சாப்பிட்றத அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கும். அதனால இன்னைக்கு வெளியில சாப்பிட்றதோ, இல்ல வெளியில மத்தவங்களோட போயிட்டு சும்மா இத ட்ரை பண்ணி பார்க்கலாமே இந்த ஃபுட்ட அப்படின்ட்டுன்னு ஒரு இட்டாலியன் ஃபுட்ட சாப்பிட்றேன், ஜாப்பனீஸ் ஃபுட்ட சாப்பிட்றேன்னு நீங்க உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இன்னைக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ வீட்ல என்னைக்குமே நம்ம இன்னைக்கு யாரும் இல்ல, வெளியில சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும், ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டு வீட்ல இருக்கிறது எவ்வளவோ மேல். ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை செலுத்த வேண்டும் இந்த சிம்ம ராசி நேயர்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த வைரல் ஃபீவர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கு. நெறைய அஃபெக்ட் ஆறது இந்த சிம்ம ராசி நேயர்களாக இருக்கும். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் இன்னைக்கு நீங்க கவனம் செலுத்த வேண்டும். கன்னிராசி நேயர்கள். கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வருமானம் வர்றதுக்கான நல்ல நாள். ஸோ இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, ஒரு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், இல்ல பிசினஸ் சம்மந்தப்பட்டவங்கள போய் பார்க்குறோம், அது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசுறோம் அப்படிங்கும்பொழுது, உண்மையிலேயே ரொம்பவுமே ஒரு சிறப்பான நாளாகத்தான் இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்னைக்கு நெறைய உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இன்னைக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு தனலட்சுமி நிறைந்த நாளாக அமைகிறது. குரு வாரமான இன்றைய நாளில் நீங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றலாம். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மனசுல நிறைவான நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும். குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு. சந்திரன் இன்னைக்கு உங்க ராசியில தான் இருக்காரு. சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் இருக்கும். தேவையில்லாத சண்டைகளை நாம விலக்கி கொள்ளலாம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில முக்கிய வேலைகளை முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். இன்னைக்கு பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. 7ஆம் இடத்தில் குருவும் 8ஆம் இடத்தில் செவ்வாயும் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தன லாபங்கள் வருவதும், பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்வதற்கும் ஏற்ற நாளாக அமையும். முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. தனுசு ராசி நேயர்கள், பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். தேவையில்லாத மன சஞ்சலங்களை ஒதுக்கி வைக்கவும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பார். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்க்கலாம். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். மகர ராசி அன்பர்கள், குழந்தைகளால் இன்று உங்களுக்கு பெருமைகள் சேரும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஒரு மனக்குறைகளும் இன்றைய நாளில் தீர வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு சுமூகமாகவே முடிவடையும். குருவாரமான இன்று அன்னதானங்கள் செய்யலாம். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலைகள் இன்று உங்களுக்கு முடிவடையும். எடுத்துக்கொண்ட வேலைகளில் மன திருப்தியும் சந்தோஷமும் உண்டு. குடும்ப விஷயங்கள், குடும்ப சண்டைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடைகிறது. இன்றைய நாளில் இந்த கும்பராசி நேயர்களுக்கு காலை வேளையில் முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் கந்தசஷ்டி கவசம் படிப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தரும். மீனராசி நேயர்கள், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் இன்று மன சஞ்சலங்கள் ஏற்படும். சந்திராஷ்டம தினமாக அமைவதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகளில் சற்று மனதில் குழப்பங்களும் மனதில் சின்ன சின்ன சங்கடங்களும் வந்து போகலாம். இந்த மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளில் குரு வாரத்தில் அன்னதானங்கள் செய்வது சிறப்பு. இன்று புதிய நட்புகளை நம்ப வேண்டாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். நட்சத்திரங்களை கொண்டு பலன்கள் கணிக்க முடியுமா? நட்சத்திர பலன்கள் இப்ப மாசத்துல நமக்கு சூரியன் மாறுறச்சே, நட்சத்திரங்களுக்கான பலன்களும் இருக்கத்தான் செய்கிறது. அது உண்டுதான். நம்ம நட்சத்திர பலன்கள் நம்ம சொல்லணும். அந்த இப்ப ஒரு ஒரு ராசிய எடுத்துட்டோம் அப்படின்னா, 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அஸ்வினி, பரணி, கார்த்திகை சொல்றோம். ராசி பலன் அப்படின்னு சொல்றது சந்திரன் சஞ்சாரம் வைத்து சொல்றோம். மாத பலன் சொல்லும்பொழுது சூரியன் சஞ்சாரம் வச்சு சொல்லுவோம். இந்த நட்சத்திர பலன் எப்படி சொல்லுவோம்னா, இப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கோ, பரணிக்கோ, கிருத்திகைக்கோ 3 பேருக்குமே அந்த நாள்ல ஒரே மாரி நடக்கிறது கிடையாது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்னா இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்னா இருக்காது. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்கும். ஸோ அவங்கவங்களுக்கு என்னென்ன தசா நடக்கிறது, ஏன்னா தசாக்கள் மாறுபடும் இல்லையா?
அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேது தசை ஆரம்பம் வரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் வரும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன் வரும். ஸோ இப்படி நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நம்ம பலன் சொல்லும் பொழுது, அவங்க அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தசாக்கள் எப்படி நடக்கிறது கோச்சாரத்தில், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பலன்களை சொல்கிறோம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.